ஒரு பெரிய மரப்பெட்டியில இருக்கும். பல வண்ண பட்டுப்புடவைகள் அதுல இருக்கும். கோயிலுடைய தலைமை பட்டர் அதை பார்க்காம கையை விட்டு ஒரு புடவையை எடுப்பாராம். அங்க என்ன வருதோ அந்த கலர் புடவையை தான் கட்டிக்கிட்டு அந்த வைகை ஆற்றங்கரையில கள்ளழகர் இறங்குவாராம். அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த அழகருக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த கலர் என்ன கலர்னு மக்கள் பக்தர்கள் அலமோதிக்கிட்டு பார்ப்பாங்களாம். ஏன்னா என்ன கலர் போட்டிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அங்க நடக்கும், அந்த வருஷம் ஃபுல்லா அப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். அதாவது பச்சை பட்டு, பச்சை கலர்ல பட்டு கட்டினாரு அப்படின்னா நாடு செழிப்பா இருக்கும், நல்ல வளமா பசுமையா இருக்கும் அப்படின்னு அர்த்தமா. சிவப்பு பட்டு கட்டிட்டு வந்தா பேரழிவு ஏற்படும், போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டுல அமைதி இருக்காது. வெண்பட்டோ இல்ல ஊதா கலரோ கட்டிட்டு வந்தாருன்னா நாடு நடுநிலையில இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டிட்டு வந்தா மங்களகரமான நிகழ்வுகள் அந்த வருடத்துல நிறைய